குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி பொங்கல். ஸோ என்ன சொல்ல வரேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் சம்மந்தமாக. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை ஜனவரி 11 லீவ் வந்து எங்கள் ஸ்கூலில் விடலை, ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றிலாம் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாட்டர்டே ப்ளஸ் வந்து கம்மிங் மண்டே அண்டு கம்மிங் ஃப்ரைடே இந்த 3 நாட்களாக ஹாலிடேவா இல்லை வந்து ஒர்க்கிங் டேவான்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக டவுட்ஸ் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா நாளை ஜனவரி 11 18 வரை நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக இல்லை 19 வரை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ்னு வந்து சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 9 days லீவு. ஸோ இன் பிட்வீன் ஸ்கூல் வச்சாலும் நீங்கள் வந்து லீவ் போட்டால் உங்களுக்கு அது அட்டண்டன்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் மேபி நாளைக்கு வர சாட்டர்டே இல்லை கம்மிங் வீக்கில் வர ஃப்ரைடே வைக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்கள் அட்டண்டன்ஸில் வந்து கணக்கு வராது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயப்படாதீங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியலான ஹாலிடேஸு. ஸோ இந்த ஹாலிடேஸு ஸ்கூல்ஸுக்கு மட்டும் கிடையாது, காலேஜஸ்க்கும் பொருந்தும் ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 9 days கழிச்சு தான் திரும்ப உங்களுக்கு ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆகும். அது எப்போனா கம்மிங் மண்டே இல்லாத அடுத்த மண்டே தான் உங்களுக்கு ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இன் பிட்வீன் இருக்க எல்லா நாட்களும் லீவ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் ரிப்பீட்டடாக டவுட்ஸ் கேட்டதால் நான் இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ யாருமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இந்த 9 days பொங்கல் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸோ உங்கள் காலேஜ் ஸ்டடீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க ஓகேங்களா. இன் பிட்வீன் லீவில் காலேஜஸோ ஸ்கூல்ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட விஷ் போகலாம், பட் அது வந்து உங்களோட அட்டண்டன்ஸில் கணக்கு வராது ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து சொல்லியாச்சு. ஸோ இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.